சன் பிக்சர்ஸ் கலாநிதிமாறன் வழங்கும் தனுஷ் இயக்கி நடிக்கும் ராயன் வெற்றி நடை போடுகிறது. சிம்புதேவன் இயக்கத்தில் காமெடி கிங் யோகி பாபு நடிப்பில் போட் வரும் ஆகஸ்ட் 2ஆம் தேதி முதல் திரையரங்குகளில். அரசு அதிகாரத்தை நோக்கி கேள்வி எழுப்புறதுலேயே ஒரு பெரிய அச்சம் இருந்தபோது ஆனால் ஆம்ஸ்ட்ராங்கை போன்றவர்கள் தான் அந்த அச்சத்தையே விளக்குனவங்க. ஒரு காவல் கொட்டடி சித்திரவதை தினந்தோறும் நடக்கிற ஒரு நிகழ்வு நீங்கள் சர்வசாதாரணமாக பார்க்கலாம். நடு சாலை நடுவுலேயே அந்த பகுதிக்குள்ளேயே மக்களை அடிக்கிற அந்த ஒரு போக்கு அதெல்லாம் பார்க்கலாம். அதெல்லாம் குறைஞ்சதில் ஒரு மிக முக்கிய பங்கு ஆம்ஸ்ட்ராங்கை போன்ற அரசியலாளர்களுக்கும் உண்டு. இது அரசியல் கொலை அப்படின்னு சொல்றாங்க. இது அரசியல் கொலையா? இதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் பின்னணி இருக்கா? ஆனால் ஆம்ஸ்ட்ராங்கின் படுகொலை என்பது முழுக்க ஒரு அரசியல் படுகொலை. வெறும் சரணடைந்த 8 பேரின் ஒப்புதல் வாக்குமூலத்தின் அடிப்படையில் இந்த வழக்கை முடிக்கணும்னு போலீஸ் ஒரு முனைப்பு எடுத்தது பார்த்தீங்களா, அது முற்றிலும் தவறு. கொலை நடந்த உடனே இது ஒரு ரவுடி கொலைன்னு முடிக்கிறது எதுக்காகனா, அப்போ இந்த கொலை ஒரு அரசியல்வாதியின் கொலையாக இருந்ததுன்னா மக்கள் தரப்பில் ஒரு கடுமையான எதிர்ப்பு வரும். மக்கள் தரப்புல இருந்து அரசை நோக்கி ஒரு கடுமையான விமர்சன குரல்கள் வரும். காவல்துறையின் செயல்பாடின் மீது கேள்விகள் எழுன்றதுனால இது ஒரு ரவுடி கொலைன்னு முடிக்கும். காவல்துறை இந்த சிசிடிவி ஃபுட்டேஜை வெளியிட தேவை இருக்கா? அன்றைக்கு தேவையே கிடையாது. அது சட்டப்படி தப்பு. அது வழக்குக்கு மிகப்பெரிய பின்னடைவாக அமையும். செய்த தவறை மறப்பதற்காக காவல்துறை ஆகப்பட்டது தமிழக காவல்துறை நிறைய தவறுகளில் செஞ்சது. அதில் 2 தவறு திருவேங்கடம் என்கவுண்டர் சிசிடிவி ஃபுட்டேஜை வெளியிட்டது. பல தரப்பட்ட அரசியல் கட்சிகள் பல தரப்பட்ட நபர்கள், பல தரப்பட்ட ரவுடிகள். சம்போ செந்தில் வேற ஒரு பிரான்ச் ரவுடி. பிரான்ச் மீன்ஸ் அவங்க வேறு செக்டார்ஸ், இந்த ஸ்கிராப், மற்ற பிஸ்னஸ், அரசியல், கார்ப்பரேட்ஸ், அந்த மாதிரியான ரவுடிஸு. 40% நாங்கள் தான் இருக்கோம். இல்லை, யாரை சொல்றீங்க, யார்கிட்ட சொல்றீங்க? 40%. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் வழக்கறிஞர் புளியந்தோப்பு மோகன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். ஆம்ஸ்ட்ராங் படுகொலை, அதன் பிறகு பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. கொலை எப்படி நடந்துச்சு, என்ன மோட்டிவ் அப்படிங்கிற மாதிரி காவல்துறை தரப்பும் பல்வேறு அரசியல் கட்சிகளும் பல்வேறு குற்றச்சாட்டுகளும் சந்தேகங்களும் எழுப்பிக்கிட்டே இருக்காங்க. ஆம்ஸ்ட்ராங் அவர்களை பொறுத்த வரைக்கும் இவர் ரவுடி அப்படின்ட்டு ஒரு சிலர் பேசிகிட்டே இருக்காங்க. இவர் ஒரு கல்வியாளர் அப்படிங்கிற மாதிரியும் அவர் ஆதரவு தரப்பில் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆம்ஸ்ட்ராங் யார் சார்? ஆம்ஸ்ட்ராங் ஆம்ஸ்ட்ராங் எல்லாருக்கும் தெரிஞ்ச போல் அவர் ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவராக செயல்பட்டு இருந்தார். 2006 சுயேட்சையாக மாமன்ற தேர்தலில் நின்று, இத்தனைக்கும் அந்த தேர்தலில் குறிப்பிட்ட அன்றைக்கு ஆளுங்கட்சியாக இருந்த திமுக தரப்பு அந்த உள்ளாட்சி தேர்தலில் பெரும் பொருள் பலத்தையும் ரவுடி பலத்தையும் அதிகார பலத்தையும் பயன்படுத்தி மோசடிகள் செய்தபோது அந்த மோசடியான தேர்தலிலேயே தன் வெற்றியை உறுதி செஞ்சு நீதிமன்றம் வரைக்கும் போயிட்டு தான் வெற்றி பெற்றதையும் உறுதி செஞ்சுட்டு மாமன்ற உறுப்பினராக ஆயிட்டு, பிறகு இவர் மீது ஏற்பட்ட அந்த ஒரு கவனத்தோட காரணமாக பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் என்ற பொறுப்பு வரைக்கும் போனார். அவர் ஆரம்பத்தில் ஒரு கேபிள் டிவி ஆப்ரேட்டராக இருந்ததாக ஒரு தகவல் உண்டு. எங்கள் பகுதியில் அவரோட பிஸ்னஸ் ஆரம்பத்தில் தொழில் ரீதியாக அவர் ஒரு கேபிள் நெட்வொர்க் ஆப்ரேட்டர்னு சொல்ல முடியாது, ஒரு கேபிள் நெட்வொர்க். அதுக்கப்புறம் அவருக்கு இருந்த அண்ணன் பூவை மூர்த்தியார் அவர் மீது இருந்த ஈடுபாடு, அம்பேத்கரி அரசியல் மீது அவருக்கு இருந்த ஈர்ப்பு, பௌத்தத்தின் பால் அவருக்கு இருந்த விருப்பம், இது எல்லாம் அவரை ஒரு தீவிர முழு நேர அரசியல் ஊழியராக மாத்துச்சு. அதன் பொருட்டு அவர் பகுஜன் சமாஜ் கட்சியில் இருந்து ஒரு தலைவராக ஆனார். ஆனால் ஆம்ஸ்ட்ராங் பற்றி கேட்டால் இவ்வளவுதான். அவர் வட சென்னையில் நான் அவரெல்லாம் கவுன்சிலர் ஆகும்போது நான் ஒரு 6ஆம் வகுப்பு மாணவன். அப்போல்லாம் எங்களுக்கெல்லாம் அரசு அதிகாரத்தை நோக்கி கேள்வி எழுப்புறதுலேயே ஒரு பெரிய அச்சம் இருந்தபோது ஆனால் ஆம்ஸ்ட்ராங்கை போன்றவர்கள் தான் அந்த அச்சத்தையே விளக்குனவங்க. நேரடியாக எங்ககிட்ட பேசலைனாலும் அவரோட செயல்பாடுகள் பார்த்து, அவருடைய நடவடிக்கைகள் பார்த்து நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை கிடைக்கும்ல. குறிப்பாக வடசென்னைன்றது நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கணும்னா, வடசென்னையில் காவல் கொட்டடி சித்திரவதைகள்ன்றது அதிகப்படியாக நடக்கிற ஒரு மாவட்டம் அப்படின்னு சொல்லலாம், பகுதி. அதில் நீங்கள் எந்த பகுதியில் எடுத்துக்கிட்டீங்கனாலும் அந்த பகுதியில் அனைத்து காவல் நிலையங்கள்லேயும் ஏதோ ஒரு காவல் கொட்டடி சித்திரவதை தினந்தோறும் நடக்கிற ஒரு நிகழ்வு நீங்கள் சர்வசாதாரணமாக பார்க்கலாம். நடு சாலை நடுவுலேயே அந்த பகுதிக்குள்ளேயே மக்களை அடிக்கிற அந்த ஒரு போக்கு அதெல்லாம் பார்க்கலாம். அதெல்லாம் குறைஞ்சதில் ஒரு மிக முக்கிய பங்கு ஆம்ஸ்ட்ராங்கை போன்ற அரசியலாளர்களுக்கும். இப்போ ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு பிறகு காவல்துறை என்ன சொன்னாங்கன்னா, இது அரசியல் கொலை அல்ல அப்படிங்கிற மாதிரி தொடக்கத்திலே சொல்லியிருந்தாங்க. இது ஆற்காடு சுரேஷ் தரப்புக்கும் இவர்களுக்குமான ஒரு பழிவாங்கல் நடவடிக்கை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க.
ஆனால் பிஎஸ்பி தரப்பிலும் ஆம்ஸ்ட்ராங் ஆதரவாளர் தரப்பிலும் இது வந்து அரசியல் கொலை அப்படின்னு சொல்கிறாங்க. இது அரசியல் கொலையா? இதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் பின்னணி இருக்கா? இல்ல நம்ம வந்து ஆரம்பத்துல இருந்து இதுதான் சொல்லிட்டு இருக்கோம். ஆனா ஆம்ஸ்ட்ராங்கின் படுகொலை என்பது முழுக்க முழுக்க ஒரு அரசியல் படுகொலை. காரணம், ஆனா இதுல போலீஸ் எடுத்த ஸ்டாண்ட் வந்து ரொம்ப தப்பு. ஏன்னா அது வந்து ஒரு ப்ரிஜுடிஸா அவங்க வந்து முன்கூட்டியே வந்து இந்த கொலை வந்து 24 மணி நேரம் கூட முடியாதற்கு முன்னர் வெறும் சரணடைந்த 8 பேரின் ஒப்புதல் வாக்குமூலத்தின் அடிப்படையில் இந்த வழக்க முடிக்கணும்னு போலீஸ் ஒரு முனைப்பு எடுத்தது பார்த்தீங்களா? அது முற்றிலும் தவறு. அந்த முனைப்போடு காவல் ஆணையரா இருந்த ரத்தோர் கொடுத்த பேட்டியும் தவறானது. ஏன்னா தட் இஸ் அட் அ வெரி பிரிலிமினரி ஸ்டேஜ். அந்த கேஸோட ரொம்ப ஆரம்ப கட்டத்துல வெறுமனே ஒரு 8 சரணடைந்த குற்றவாளிகள் வந்து குற்றவாளிகள்னு இல்ல சொல்ல அவர்களுக்கு வந்து தொடக்கத்திலே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது இல்ல காவல்துறை. அதுதான் சொல்றேன். அந்த முன்முடிவுக்கு நீங்க எப்படி வந்தீங்க? என்ன விசாரணை பண்ணீங்க? எத்தன சாட்சிகள இது பண்ணீங்க? என்ன அடிப்படையில இத அப்ப ஆற்காடு சுரேஷ் கொல்லப்பட்டபோது, அந்த ஆற்காடு சுரேஷ் கொலை வழக்குல நீங்க ஏன் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் பேர கொண்டு வரல? ஸோ இந்த வினாக்கள் எழுது இல்லையா? ஆனா அத எதுவுமே பண்ணாம இவங்க வந்து கொலை நடந்த உடனே இது வந்து ஒரு ரவுடி கொலைன்னு முடிக்கிறது எதுக்காகன்னா, அண்ணன் ஆம்ஸ்ட்ராங்கின் படுகொலைக்கு பிறகு மக்களிடையே இயல்பாக வந்த ஆதரவு அலை அவங்களுக்கு வந்து ஒரு அச்சத்தை ஏற்படுத்துச்சு. அவங்க வந்து எனக்கு ரொம்ப நம்பகமான தரப்புலேருந்து வந்த தகவல் வந்து கமிஷனர் ரத்தோர்க்கு ஆம்ஸ்ட்ராங் அவரு இவ்ளோ ஒரு டால் பொலிட்டிக்கல் பர்சனாலிட்டின்றதே தெரியல. அவர் பாட்டு இந்த செய்தி வந்தோனே வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாருன்னு ஒரு தகவல் வந்து. ஸோ அவருக்கே தெரியல அது ஆக்சுவலா. அ பட் ஆனா வந்து இப்படி ஒரு பிரஸ் மீட் மறுநாள் அந்த எழுந்த எதிர்ப்புகள், அவருக்கு வந்த ஆதரவு குரல்கள், அந்த கொலைய கண்டிச்சது, தமிழ்நாடு அரசை மீது எதிர்நோக்கி கிளம்பிய விவாதங்கள்லாம் வந்து ஒரு கவனத்தை கமிஷனரே வந்து பிரஸ் மீட் கண்டக்ட் பண்ற அளவுக்கு ஒரு தேவை ஏற்படுது. அங்க அரசு பொது மருத்துவமனையில உ ஏற்பட்ட அந்த உணர்வு எழுச்சி, இதெல்லாம் வந்து அவருக்கு அந்த இம்பார்ட்டன்ஸ் குடுத்தது. ஸோ இதெல்லாம் பார்த்துட்ட பிறகு இத எப்படி சைலன்ஸ் பண்றது? அப்படின்னு நான் சொல்ல. அப்ப இந்த கொலை வந்து ஒரு அரசியல்வாதியின் கொலையாக இருந்ததுன்னா, மக்கள் தரப்புல ஒரு கடுமையான எதிர்ப்பு வரும். மக்கள் தரப்புல இருந்து அரசை நோக்கி ஒரு கடுமையான விமர்சன குரல்கள் வரும். காவல்துறையின் செயல்பாடின் மீது கேள்விகள் எழுன்றதுனால, இது ஒரு ரவுடி கொலைன்னு முடிக்கணும். இதுதான் காவல் தரப்புக்கு கொடுக்கப்பட்ட முதல் அசைன்மென்ட். அவங்க எடுத்துக்கிட்ட முதல் டாஸ்க் வந்து என்னன்னா, இந்த கொலையை எதிர்த்து எழக்கூடிய கண்டன குரல்கள் எழாமல் இருக்கணும். இந்த கொலைக்காக யாரும் இத வந்து ஒரு அரசியல் கொலைன்னு நெனச்சோ, இல்ல ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவர் எந்த ஒரு முக்கியத்துவமும் குடுத்துறக்கூடாது இந்த கொலைக்கு. இது வந்து தெரிஞ்சும் தெரியாமலும் மக்கள் திரள் இந்த கொலையில வந்து உணர்வெழுச்சி பெற்றக்கூடாது. உணர்வெழுச்சி மீன்ஸ் நாட் இன் அ ராங் சென்ஸ். அது வந்து ஒரு ஆதங்கப்பட்டு அரசுக்கு எதிரா இது எந்த வகையிலயும் வந்து இது வந்து திரும்பிடக்கூடாது. நம்மளுடைய இயலாமை இதுல வெளிப்பட்டுடக்கூடாது. நாம செய்த தவறுகள் இதுல எங்கேயுமே வெளிப்பட்டுடக்கூடாதுன்னு அவசர கதியில குடுத்தது தான் அந்த ஸ்டேட்மெண்ட். பொலிட்டிக்கல் ரவுடி படுகொலைன்றது. இல்ல நாம ஒரு 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 மாதத்துக்கு முன்னாடி வந்து தென் மாவட்டங்கள்ல வந்து தீபக் ராஜா வந்து படுகொலை செய்யப்பட்டார். அதன் பிறகு வந்து பல்வேறு கொலைகள் தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் நடந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா எல்லா கொலையுமே தமிழக காவல்துறை விசாரிக்கும் போது இது வந்து தமிழக காவல்துறையோ சிபிசிஐடியோ தேவையில்லை, சிபிஐ விசாரணை வேண்டும்னு பிஎஸ்பி தரப்புலையும் அவர்கள் ஆதரவாளர் தரப்புலையும் கேட்டுட்டு இருக்காங்களா? தமிழக காவல்துறை வந்து சரியா விசாரிக்காதுன்னு. இல்ல தமிழக காவல்துறை ஆரம்பத்திலேயே வந்து எந்த இடத்துல தோல்வி அடைஞ்சிச்சுன்னு நான் பார்க்குறேன்னா, இந்த கொலையே வந்து முன்முடிவோடு அணுகுனது இருக்குல்ல, இந்த கொலை வந்து ஒரு ரவுடி படுகொலை, அடிதடி படுகொலைன்னு முன்முடிவோடு அணுகிய அந்த போக்கு என்பது காவல்துறை மீதான நம்பிக்கை இழக்க செய்துவிட்டது. அந்த நம்பிக்கை இழப்பிலிருந்து இன்னொன்று ஒரு காவல் நிலையத்துக்கு மிக அருகில ஒரு குடியிருப்பு. அந்த குடியிருப்புல அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் நின்னு ஒரு கட்டுமான பணிய பார்த்துட்டு இருக்காரு. அந்த இடத்துல இப்படியான ஒரு சம்பவம். ஸோ இது மட்டும் இல்லாம, அதுக்கடுத்து அந்த போலீஸ் கையாண்ட விதம், இந்த படுகொலை எப்படி முடிக்கணும்னு அவங்க எடுத்துக்கிட்ட அந்த விஷயங்கள்லாம் வந்து இந்த விசாரணை முகமை மேல நம்பிக்கை இல்லாம போயிடுச்சு மக்களுக்கு. அதுக்காக நான் வந்து சிபிஐ விசாரணை என்ன கேட்டீங்கன்னா, சிபிஐ விசாரணையோட ஒரு சிறப்பு புலனாய்வு குழு தேவைன்னு நம்ம சொல்றோம். இப்போ பகுஜன் சமாஜ் கட்சி கேட்கக்கூடிய சிபிஐ விசாரணையிலயும் ஒரு நியாயம் என்ன இருக்குன்னா, தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த காவல்துறை ஒழுங்கா விசாரிக்கல. இன்னொன்னு இந்த மொ இந்த வி இந்த கொலையில பல அரசியலாளர்கள் சம்மந்தப்பட்டிருப்பாங்கன்னு அவங்க ஐயம் தெரிவிக்கிறாங்க. அந்த ஐயம் வந்து நியாயமானது கூட. அது வந்து அடிப்படையற்றதோ, முகாந்திரமற்றதோ, நியாயமற்றதோ கிடையாது. இன்னைக்கு வட சென்னைய சுத்தி வந்திருக்கக்கூடிய அந்த பொலிட்டிக்கல் அ அரசியல் மேகங்கள், அ அ அந்த அத சுத்தி எழுந்திருக்கக்கூடிய இன்னைக்கு உலக வங்கியுடைய நிதி, அங்க வளர்ந்துகிட்டு வர அ கட்டுமான நிறுவனங்கள், குடியிருப்பு வளாகங்கள், அந்த வ மக்கள் வெளியேற்றப்படக்கூடிய செயல், வெளியேற்றுவதற்கான திட்டங்கள், வெளியேற்றப்பட இருக்க வேண்டியதற்கான திட்டங்கள், அதுக்கப்புறம் அதில் சம்மந்தப்பட்ட ஒரு நிதி நிறுவன மோசடி, இப்படி பல விஷயங்கள். இது எல்லாம் வந்து அந்த கொலையோட தொடர்பு இருக்கலாமோ? அப்படின்ற ஒரு ஐயம் நம்மளுக்கு இந்த இருக்கு. பல்வேறு தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் பல்வேறு தலைவர்கள் வந்து சிபிஐ விசாரணை வேண்டும் சொல்ல நிலையில் வந்து
திருமாவளவன் அவர்கள் வந்து இது சிபிஐ விசாரணை தேவையில்லை, தமிழக காவல்துறை சிபிசிஐடி விசாரணையே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த திருமாவளவன் அவர்களோட இந்த நிலைப்பாடு காரணம் என்ன? இல்ல அவருக்கு இந்த காவல்துறையின் மீது நம்பிக்கை இருக்கலாம். என்னன்னா, இப்ப என்ன கேட்டீங்கனாலும் நான் வந்து என்ன சொல்லுவேன்னா, ஒரு சிறப்பு புலனாய்வு குழு. ஏன்னா ஒரு ஹை ப்ரொஃபைல் கேஸு. இன்னொன்னு இதுல வந்து அவ்வப்போது நடக்கக்கூடிய நம்மளுக்கு வந்து முன்னேற்றங்கள், ப்ராக்ரஸ் தெரியணும்னா, ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் போட்டாங்கன்னா, ஒரு 15 டேஸ் ஒன்ஸ் கோர்ட்ல அவங்க ஒரு அஃபிடவிட் தாக்கல் பண்ணுவாங்க. நம்ம அத உடனடியா கிராஸ் செக் பண்ண முடியும். ஸோ நம்மளோட கருத்துக்கள அவ்வப்போது தெரிவிக்க முடியும்ன்னும்போது, ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் சரியா இருக்கும்னு நம்ம நெனைக்கிறோம். இன்னொன்னு சிபிஐ மாரியான முகமை வரும்பொழுது, அதுல இருக்கக்கூடிய சில சிக்கல்கள் என்னன்னா, அ அந்த அந்த வழக்குல எதனா ஒரு தொய்வு ஏற்பட்டாலோ, தாமதம் ஏற்பட்டாலோ, நம்ம யார நோக்கி வினா எழுப்புறதுன்னு ஒண்ணு இருக்கு. ஸோ அதுல வந்து அண்ணன் திருமாவளவன் அவர் சொன்னதுல வந்து, மேபி அவருக்கு இருக்கிற நம்பிக்கை இருக்கலாம். ஆனா எஸ்ஐடினா குறைந்தபட்சம் எஸ்ஐடி தேவையா இருக்கு இந்த வழக்குல. தமிழ்நாடு போலீஸ் மட்டும் விசாரிச்சா இந்த வழக்குல இருந்து உண்மை வராதுன்றது எங்களை போன்றவரோட உறுதியான நிலைப்பாடா இருக்கு. இந்த குற்றவாளிகள் வந்து கைது செய்யப்பட்ட பிறகு வந்து திருவேங்கடம் வந்து எங்க ஆயுதங்கள் வச்சிருக்காங்க அப்படின்ட்டு தேட போகும்போது அங்க வந்து தப்பி ஓட முயன்றார் அப்படின்ட்டு என்கவுண்டர் பண்ணியிருக்காங்க. இந்த என்கவுண்டர் வந்து இந்த வழக்கே ஊத்தி மூடுறதுக்கான ஒரு நிலை தான் இந்த இது இருக்கு அப்படின்ட்டு அரசியல் கட்சிகள் சொல்றாங்க. திருவேங்கடத்தோட என்கவுண்டர் பத்தி சொல்லுங்க சார். அது வந்து என்ன என்ன காரணம்? திருவேங்கடம் என்கவுண்டர் வந்து முற்றிலும் கண்டிக்கத்தக்கது. அது தவறானது. அது வந்து உள்ளபடியே வ எல்லாரும் சொல்ற அந்த சந்தேகங்கள்படி பார்க்க போனா, அது வந்து ஒரு உண்மையை மறைப்பதற்கானதா நடத்தப்பட்டதா நம்மளுக்கு தெரிய வருது. ஏன்னா காரணம், ஒரு ஊடகங்கள்ல கூட ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் வெளியாச்சு. அதுல திருவேங்கடம் படம் இருப்பதாக சொல்லப்படுது. அவர் தான் முதல்ல வெட்டினாரு அப்படின்னு வெட்டுறார்ன்ற சொல்றாங்க. மாரியும் சொல்லப்படுது. அப்படி இருக்கும்பொழுது அவருக்கு பல உண்மைகள் தெரிந்திருக்கலாம். யார் பணம் குடுத்தாங்க? அந்த எக்ஸிகியூஷன்ல அவர் ஒரு மாஸ்டர் மைண்டா கூட இருந்திருக்கலாம். அப்ப இப்படிப்பட்ட ஒரு நபர் வந்து சுட்டுக் கொல்றதுன்றது வந்து, வழக்கின் சில உண்மைகள மறைப்பதற்காகவோ, அப்படின்ற ஒரு நியாயமான ஐயம் எழுது. அதுல 100% நியாயம் இருக்கு. காரணம், காவல் தரப்புல வந்து எப்போ வந்து என்கவுண்டர் பண்ணாலும் மக்கள் தரப்புல இருந்து ஒரு பெரிய ஆதரவு கிடைக்கும். ஆனா இந்த என்கவுண்டர்ல வந்து மக்கள் தரப்புல இருந்து ஒரு கடுமையான எதிர்ப்பு வந்தது மட்டும் இல்லாமல், அத்தனை மக்களும் ஒண்ணு போல என்ன சொன்னாங்கன்னா, இது ஏதோ ஒரு உண்மைய மறைப்பதற்கான வேலை. ஏன்னா, இவுங்க ஒரு குற்றவாளிய அ அவன் கொல்லப்படக்கூடாது என்பது வந்து வெறுமனே மனித உரிமை நோக்கத்துல இருந்து மட்டும் சொல்றதில்ல. குற்றத்தோட ஆணிவேர கண்டுபிடிக்கணும். அப்ப அவங்க உயிரோட இருக்கும் பொழுது தான் அந்த குற்றங்கள், அந்த 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 யாரு அந்த பொலிட்டிக்கல் பிரெயின் யார் அதுக்கு திட்டமிட்டது, இதெல்லாம் வந்து தெரிய வரும். ஸோ இந்த மாரி யாரையோ குளிர்விக்கிறதுக்காக, சும்மா மக்கள்கிட்ட ஒரு ஒரு ஹீரோயிசம் காட்டுறதுக்காக இந்த மாரியான அ என்கவுண்டர் வந்து சட்டப்படியும் தப்பு. அது அந்த வழக்குக்கும் எந்த விதத்திலயும் பயன் தராது. அன்றைக்கு என்கவுண்டர் செய்யப்பட்ட அன்றைக்கே வந்து எப்படி வெட்டி கொல்லப்பட்டாருங்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து எல்லா தொலைக்காட்சியிலும் வெளியானுச்சு. காவல்துறை இந்த சிசிடிவி ஃபுட்டேஜை வெளியிட தேவை இருக்கா அன்றைக்கு? தேவையே கிடையாது. அது சட்டப்படி தப்பு. அது வழக்குக்கு மிகப்பெரிய பின்னடைவா அமையும். இதுதான் மாண்புமிகு நீதியரசர் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் உயர்நீதிமன்றத்தில வேறொரு வழக்குக்கு விசாரணையின் போது காவல்துறைய கண்டிச்சார். தேர் இஸ் நோ நீட் டூ அதாவது ஒவ்வொரு இன்ச் பை இன்ச் நீங்க மக்களுக்கு தெரிவிக்கணும்னு அவசியம் இல்ல. வழக்கோட முன்னேற்றங்கள. இன்னொன்னு இது மாரியான என்கவுண்டர்கள் தவறுன்னு கண்டிச்சார். அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் வெளியிடப்பட்டது பின்னாடியும் ஒரு மிகப்பெரிய ஃப்ரஸ்ட்ரேஷன் ஒண்ணு ஏற்பட்டது. அந்த 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 வீடியோவ பார்த்து எனக்கு என் மனநிலை என்னவாகும்? அப்ப அந்த வீடியோவ பார்க்கும்பொழுது எனக்கு என்னன்னா, ஒரு அச்ச மனநிலை வரும். ஒரு ஒரு இயலாமை வரும்ல. இயல்பா ஒரு போராட்டம் நடந்திருக்கு. எனக்கு என்னன்னா, இன்னும் மேற்கொண்டு இந்த மக்கள அச்சப்படுத்துறதுக்காகவும் இந்த மாரி வீடியோக்கள் வெளியிடுறாங்களோன்னு தோணுச்சு. 1. 2வது இந்த வழக்குக்கு மிகப்பெரிய பின்னடைவு. 8 பேரையும் நீங்க வந்து ஃபோட்டோ போட்டு காட்டுறீங்க. நாளைக்கு வந்து குற்ற ட்ரையல் நடக்கும் பொழுது ஐடென்டிஃபிகேஷன் அந்த அது பாதிப்பு ஏற்படுத்தும் ட்ரையலுக்கு. சரிங்களா? இவ்வளவு பிரச்சனை இருக்கு. 3வது இந்த வீடியோ யார் வெளியிட்டா? அது ஒரு முக்கியமான வினாவா இருக்கு. ஒவ்வொரு ஊடகங்களுக்கும் அந்த ஃபாண்ட் மாறாம, அந்த சீக்வென்ஸ் மாறாம, இன்ச் பை இன்ச் எல்லா ஊடகங்களும் ஒண்ணு போல எப்படி வந்தது? புதிய தலைமுறை, நியூஸ் 7 எ நார்த் இந்தியாலருந்து சவுத் இந்தியா வரைக்கும் அத்தனை ஊடகங்களும் ஒரே வீடியோ சர்க்குலேட் ஆச்சு. அப்ப அந்த சுட்டுக் கொன்ற அன்னைக்கு நீங்க இந்த வீடியோ வெளியிடுறீங்கன்னா, ஏதோ ஒரு வகையில இப்படிலாம் பண்ணினா கூட நம்ம நல்ல பேர் வாங்கிடலாம். செய்த தவறை மறைப்பதற்காக காவல்துறை ஆகப்பட்டது, தமிழக காவல்துறை நெறைய தவறுகள்ல செஞ்சது. அதுல 2 தவறு திருவேங்கடம் என்கவுண்டர் சிசிடிவி ஃபுட்டேஜ வெளியிட்டது. அது இன்னொன்னு அது வந்து ஒரு உளவியல் ரீதியாவே ஒரு தாக்கத்த ஏற்படுத்துச்சு. அந்த வீடியோ வெளியிட்டது. அது தப்பு. அது கண்டிக்கத்தக்கது. ஆம்ஸ்ட்ராங் கொலையை பொறுத்தவரைக்கும் இது ஒரு அரசியல் கொலை. இந்த கட்சி பண்ணியிருக்கலாம், அந்த கட்சி பண்ணியிருக்கலாம்னு சொல்லப்பட்ட நிலையில வந்து எல்லா கட்சியிலயும் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து கைது செய்யப்பட்டு வந்துட்டு இருந்தாங்க.
இறுதியா வந்து இதுல நிறைய வழக்கறிஞர்கள் வந்து தொடர்புல இருக்காங்க. இந்த கொலைய பொறுத்தவரைக்கும் அப்படி சொல்ல ஆனந்தன் அவர்கள் இப்போதைக்கு பிஎஸ்பி தலைவரா இருக்கக்கூடிய ஆனந்தன் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, பார் கவுன்சில் தேர்தல்ல யாரோ ஒருத்தவங்க தோல்வி அடையக்கூடாதுங்கிறதுனால கூட இந்த கொலை நடந்திருக்கலாம் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இந்த பார் கவுன்சில் தேர்தலும் ஒரு காரணமா இருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல அதுல எனக்கு வந்து என்னால உறுதியா சொல்ல முடியல. காரணம், அப்படி ஒரு ஐயம் இருந்தாலும் நம்ம அத வந்து நம்ம ஐயமா தான் வச்சுக்கணும். அது ஏன் அப்படி வெளியில இதுவாகுதுன்னு தெரியல. இருந்தாலும் பார் கவுன்சில் தேர்தல் இருக்கலாமான்னு கேட்டா, அது விசாரணை போற போக்குல தான் நமக்கு தெரியும். ஆனா இப்போதைக்கு ஒரு பார் கவுன்சில் தேர்தல் இதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் காரணம் இருக்குன்றத நான் உறுதியா நம்புறேன். அது அந்த உறுதியான நம்பிக்கைக்கான காரணம் கூட பல தரப்பட்ட அரசியல் கட்சிகள்லேருந்து, பல தரப்பட்ட நபர்கள், பல தரப்பட்ட ரவுடிகள். சம்போ செந்தில் வேற ஒரு பிரான்ச் ரவுடி. பிரான்ச் மீன்ஸ் அவங்க வேற செக்டார்ஸ் இந்த ஸ்கிராப் மத்த பிசினஸ், அரசியல், கார்ப்பரேட்ஸ் அந்த மாதிரியான ரவுடிஸ். சேசிங் அவரு ஒரு தரப்பு ரவுடி. இன்னொன்னு இதுல வந்த சிறு சிறு ரவுடிகள். ஸோ இவங்க எல்லாருமே ஒரு இது. இவங்கள எல்லாம் வந்து ஒரு காமன் அஜெண்டாக்காக ஒன்றிணைச்சிருப்பாங்க. அந்த காமன் அஜெண்டா என்ன? அந்த காமன் அஜெண்டாவ பிளான் பண்ணி குடுத்த பொலிட்டிக்கல் பிரெயின் யாரு? சும்மா இது வந்து மீண்டும் மீண்டும் வந்து பார் கவுன்சில் இது அதுன்னு நம்ம சொல்ல முடியாது உறுதியா. அப்படி பார் கவுன்சில்னா அது வழக்கறிஞர்கள் இருப்பதனாலேயே, இதுல பார் கவுன்சில் தான் இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. பார் கவுன்சிலுக்கும் இன்னும் 1 ஆண்டு இருக்கு தேர்தலுக்கு. அப்படிதான் நினைக்கிறேன். இருந்தாலும் இதுல பார் கவுன்சில் இருக்குமா? இல்லையான்றது வந்து விசாரணை போக்குல தான் தெரிய வரும். ஆனா அது தெரியல. இப்போதைக்கு இருக்கிற வரைக்கும். ஆனா இதுல பின்னாடி ஒரு பெரிய அரசியல் காரணம் இருக்கும்ன்றது மட்டும் உறுதியா சொல்ல முடியும். இந்த இறப்புக்கு நீதி கேட்டு பேரணி பாரஞ்சித் அவர்கள் எடுத்தாங்க. அதுல குறிப்பிட்டு சொல்லும்போது, முதலில வந்து பாஜக வந்து அண்ணன வந்து தவறா பேசுனாங்க. அதன் பிறகு திமுக ஐடி விங் இறங்கிருச்சு அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஆம்ஸ்ட்ராங் அவர்களை ரவுடியாக சித்தரிக்க வேண்டிய தேவை அவர்களுக்கு என்ன இருக்கு? அதுதான் நான் பேட்டி ஆரம்பத்திலேயே சொன்னது இதுதான். நீங்க வந்து ஒரு நபர வந்து டிமாரலைஸ் பண்றது மூலம், அவருக்கு எதிரா நடந்த அந்த அநீதிய வந்து நீங்க வந்து நீதியாக்கிடலாம். இப்ப நீங்க வந்து ஒருத்தன சுட்டுக் கொல்றீங்கன்னா, அவன் வந்து ஒரு ஒரு ரேப் அக்யூஸ்டோ சுட்டுக் கொல்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சுட்டுக் கொன்னதுக்கு பின்னாடி யாருனா கண்டனம் சொல்லுவாங்களா? மாட்டாங்க. ஏன்னா, அவன் ஒரு ரேப் அக்யூஸ்ட். அந்த மாரி ஒரு அரசியல் தலைவர கொன்னுட்டாங்கன்றத வந்து, நீங்க அரசியல் தலைவரா அவர விட்டா கண்டனங்கள் அதிகரிச்சுட்டு தானே இருக்கும். மக்கள்கிட்ட உணர்வு அதிகரிச்சுட்டு தானே இருக்கும். அதுக்கு எதிரான வந்து போராட்டங்கள் தொடர்ந்துட்டு தானே இருக்கும். அப்ப இதெல்லாம் எப்படி முறியடிக்கணும் என்னும்போது, அவர வந்து ரவுடின்னு பிராண்ட் பண்ணுங்க. இன்னொன்னு அவர் மேல இருந்த அத்தனை குற்ற வழக்குலருந்து விடுதலை பெற்றதோடு மட்டுமல்லாமல், மாலிஷியஸ் ப்ராசிக்யூஷன்க்காக போலீஸ் எதிர்த்தே வழக்கு தொடுத்திருக்காரு. தம் மீது தவறான வழக்கு தொடுத்த போலீஸார் மீது வழக்கு தொடுத்து, அதுல வந்து வெற்றி கண்டு புகார் கொடுத்தா, அதுல அந்த போலீஸார் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. பொய் வழக்கு போட அப்படின்னு சில தகவல்கள் வருது. இன்னொன்னு உறுதியான தகவல்கள், அவர எதிர்த்து எழுதின, அவர பத்தி அவதூறு பரப்புன டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகையாளர்கள் மீது எழும்பூர் நீதிமன்றத்தில வழக்கு தொடுக்கப்பட்டு 2024 ஜனவரி மாதம் அதற்கு எதிராக தீர்ப்பும் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங்க்கு ஆதரவா தீர்ப்பும் கிடைக்கப்பட்டிருக்கு. இப்ப இவ்ளோ விஷயம் நடந்த பிறகு அவர இன்னும் ரவுடின்னா, இது என்னன்னா சாதி இந்து மனநிலை. இந்த சாதி இந்து சமூகம் எப்பவுமே ஒடுக்கப்பட்ட தரப்புல இருந்து அரசியல் பேச வந்தாலே, அவன ரவுடி, அவன் வந்து கட்ட பஞ்சாயத்துக்காரன், அவன் அரசியல் இது, அவன் பின்னாடி இவங்க இருக்கிறாங்க. இப்படி சொல்லி அவனோட நியாயமான குரல்களை வந்து, அதுக்கு எப்படி வந்து பதில் சொல்றதுன்னு தெரியாம, இப்ப பெரியார் சொல்வாரு இல்லைங்களா? ஆண் வந்து ஒரு பெண்ணை எதிர்கொள்ளவே முடியலன்னா, அவன் நடத்தைக்குள்ள போவான்னு. ஒரு பெண்ணின் நடத்தைக்குள்ள போவான். அந்த மாரி ஒரு தலித் தலித் செயற்பாட்டாளரோட, தலித் அரசியல் தலைவரோட, இல்ல தலித் ஆக்டிவிஸ்ட்டோட ஒரு கேள்விக்கு பதில் சொல்ல முடியலன்னா, உடனே அவன் ரவுடி. அவன் பின்னாடி இந்த கட்சி இருக்கு. அவன் பின்னாடி இந்த சித்தாந்தம் இருக்கு. அவன் வந்து ஒரு த நம்பர் 3 பிசினஸ் பண்றவன். அவன் வந்து பொறுக்கி இந்த மாரியான சொல்ற விஷயங்கள் வந்து தொடர்போக்கா நடந்துட்டு இருக்கு. இது அதோட ஒரு விளைவா தான் இந்த மாரி அண்ணன் ஆம்ஸ்ட்ராங்கையும் வந்து இப்படியா வந்து டிமாரலைஸ் பண்றாங்க. பாரஞ்சித் அவர்கள் பேரணி அறிவிச்சிருந்தாரு. அந்த அந்த பேரணி நடக்கிறதுக்கு முதல் நாள் வந்து விசிக தலைவர் திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, பணம் வாங்கிக் கொண்டு நடக்கக்கூடிய பேரணிகள், இந்த மாரி அரசுக்கு எதிராக வந்து அவர்கள் பேசலாம். ஆனா நம்மையும் அதில இணைச்சுக்குவாங்க அப்படிங்கிறதுனால, நீங்க அந்த மாரி பேரணிகள பங்கேற்காதீங்க அப்படின்ட்டு திருமாவளவன் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. இந்த ஸ்டாண்ட் எடுக்கிறதுக்கான காரணம் என்ன? இல்ல அது அண்ணன் திருமாவளவன் அந்த நிலைப்பாட எடுத்திருக்க கூடாது. காரணம் வந்து ஒருவேளை இந்த கூட்டம் வந்து ஒரு ஆன்டி டிஎம்கே மைண்ட் செட் உடைய கூட்டம் கிடையாது. இந்த கூட்டம் வந்து ஆனா திமுக மேல கிரிட்டிசிசம் வச்சதுன்றதுல வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல. அது உண்மைதான். பேரணியிலேயும் அப்படியான முழக்கங்களும், கருத்துக்களும் பகிரப்பட்டது தான் இல்லன்னு இல்ல. ஆனா ஒரு பிஜேபி மாதிரியோ, அண்ணா-டிஎம்கே மாரியோ ஒரு ஆன்டி டிஎம்கே மைண்ட் செட்ல இருந்து அத அணுகல. நாம திமுகவுக்கு வாக்கு செலுத்தணும்.
திமுக நம்மளை போல திமுகவும் சமூக நீதி பேசுது. நம்மளை போலவும் திமுக வந்து சாதி ஒழிப்பு பேசுறதாக சொல்லுது. நம்மை போல திமுக மதவெறி எதிர்ப்பு பேசுறதாக சொல்லுது. நம்மை போல திமுக வந்து சாதி ஆதிக்க அரசியலுக்கு முடிவுரை எழுதணும்னு சொல்லுது. அந்த இடத்துல இருந்து தான் திமுக வந்து கிரிட்டிக் பண்ணாங்க. நீங்க சொன்னது ஒண்ணு, செஞ்சது வேறையா இருக்கு. அ அ அதனால வந்து அந்த இடத்துல இருந்து அணுகுனாங்க. அது வந்து அண்ணன் திருமாவளவன் போன்றவருக்கு பெரிய அரசியல் ஆளுமை, மிகப்பெரிய அரசியல் ஞானம் உடையவர். அவர் வந்து இந்த நிலைப்பாடு எடுத்தது முற்றிலும் வந்து அது வருத்தத்துக்குரியது. அது அந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடை எடுத்திருக்க கூடாது. இல்ல பாரஞ்சித் அவர்கள் அந்த கூட்டத்துல பேசின பிறகு, பாரஞ்சித் அவர்களே சாதியவாதிகளா விமர்சனம் பண்ணாங்க. சாதியவாதமா பேசுறாரு. 40% நாங்கள் தான் இருக்கோம்னா யாரு அப்படின்னு இல்ல என்னன்னா, இங்க நீங்க சென்னையில ஏன்னா 2011 சென்சஸ் ரிப்போர்ட் இருக்கு. பாரஞ்சித் முட்டாள் கிடையாது. 40% வந்து தலித் மக்கள் இருக்காங்கன்னு அவர் சொன்னாரா? நாங்கள் தான் 40% அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் தான்னா ஏங்க நான் சேரியில வாழ்றேங்க. நாங்கள் தான்னா நான் சேரிக்கு நான் கிளைம் பண்ணக்கூடாதா? ஏன் இந்த ஊருக்கு வந்து நான் வாழ்றேன். நாங்கன்றது வந்து மத்த மக்களுக்கு நான் தலைமை எடுத்தா உங்களுக்கு என்ன இல்ல பிரச்சனை? யார சொல்றீங்க? யார்கிட்ட நான் சொல்றீங்கன்னு என்ன கேக்குறாங்க சொல்றேன், சார். 40% தலித் மக்கள், வன்னியர்கள், அ வன்னியர்கள், இஸ்லாமியர்கள், முதலியார்கள் இவங்கெல்லாம் நாங்க 40% இருக்கோம். நாங்க தான் அப்படியா சொல்ல முடியும்? அப்படி சொல்ல முடியாதுல்ல. சென்னை மக்கள் நாங்க 40 அது என்ன மீன் பண்ணுதுன்னா, சேரி ஜனங்கள். சென்னையில ஸ்லம் பாப்புலேஷன் வந்து கிட்டத்தட்ட 40% இருக்கு. 30-40% இருக்கு. அந்த ஸ்லம் பாப்புலேஷன வந்து நீங்க வந்து உங்க ஆட்சிக்கு உங்களுக்காக நீங்க வந்து வ வந் அ யார் யாருக்காகவோ இந்த சென்னை வந்து ஆட்சி புரியப்பட்டுருக்கு. இந்த சென்னையில சேரி ஜனங்கள் வந்து ஆக்கிரமிப்புன்ற பேர்ல அகற்றப்படுறாங்க. சென்னையில சேரி ஜனங்கள் வந்து காவல் கொட்டடி சித்திரவதைக்கு அனுபவிக்கிறாங்க. சென்னையில சேரி ஜனங்கள் வந்து அரசியல் புறக்கணிப்புக்கு ஆளாகுறாங்க. சென்னையில சேரி ஜனங்கள் வந்து எந்த ஒரு வளர்ச்சியும் அவங்களுக்கு கிடைக்காம இருக்கு. சென்னையில சேரி ஜனங்களுக்கு முறையான கல்வி கிடைக்கல. இது எல்லாம் தான் அந்த நாங்க. சரிங்களா? சென்னையில கண்ணையன்னு ஒருத்தர் இறந்தாரு ஆரியபுரத்துல. அவர் வந்து பிறப்பால் ஒரு வன்னியர். அவர் இறந்தபோது அவர எங் எ நாங்க எங்க ஆளு இறந்துட்டாருன்னு தானே அவர் போட்டாரு. எங்களில் ஒருத்தர் இறந்துட்டாருன்னு தானே போட்டாரு. கண்ணையன் இறந்தபோது. அன்னைக்கு வந்து எல்லாரும் நாங்க தானே போய் போராடினோம். அ இன்னைக்கு பேசுற மோகன்ஜி சத்திரியன் வந்து போராடல. புரியுதுங்களா உங்களுக்கு? மோகன்ஜி சத்திரியன் வந்து சென்னையின் கண்ணையனுக்காக நியாயம் கேட்டு வீதியில இறங்கி போராடினாரா? அன்னைக்கு நாம தானே போராடினோம். இன்னைக்கு இன்னைக்கு இருந்த சில அமைப்புகள் தானே வந்து போராடுச்சு. அன்னைக்கு குடிசை மாற்று வாரியத்துல. அந்த அந்த பிரச்சனையில தொடர்பா இயங்கக்கூடிய அந்த அமைப்புகள் தானே வந்து போராடுச்சு. சென்னையில நாங்கன்றது வந்து தட் இஸ் நாட் வந்து சப்ஜெக்ட் டூ தலித் மக்கள் மட்டும் கிடையாது. அது முதல்ல தெளிவா விளங்கிக்கணும். இன்னொன்னு சென்னைக்கு ஒரு பேர் இருக்கு சார். பெரும் பறையச்சேரின்னு. இத நான் சொல்ல கிடையாது. ரஞ்சித் சொல்ல கிடையாது. வெள்ளைக்காரனோட டாக்குமெண்ட்ஸ்லயே சென்னைக்கு பேரு பெரும் பறையச்சேரி தான். இங்க வந்து இயல்பாவே அந்த மக்கள் வந்து ஒரு சிங்கிள் மெஜாரிட்டியா அ தலித் மக்கள் அங்கே நாங்க வந்து அதிகப்படியா சிங்கிள் மெஜாரிட்டியா வாழ்றோம். அதிலிருந்து அவர் வந்து அந்த சேரியில வந்து வெறுமனே தலித் மக்கள் மட்டும் இல்ல. அதுல வந்து எல்லா மக்களும் இருக்கிறாங்க. அந்த சேரி ஜனங்களுக்கு அவர் ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் கிளாஸா இருந்து பேசுறாரு. தட் டசன்ட் மீன் அது வந்து அவர் வந்து வெறும் ஒரு கேஸ்ட்ட சொன்னாரு. இன்னொன்னு நீங்க வந்து எல்லாரும் தமிழர்களுக்கு நீங்க பிரதிநிதித்துவம் எடுத்துக்கலாம். இப்ப நீங்க திராவிடியன் ஸ்டாக்ன்னு சொன்னீங்க. திராவிடியன் ஸ்டாக்குள்ள நானும் தானே இருக்கிறேன். அது வெறும் இவரு அண்ணாதுரை சொன்னதுனால அது வெறும் முதலியார்கள மட்டும் குறிப்பிட்டதுன்னு நான் சொல்ல முடியுமா? சொல்லுங்க. சொல்ல முடியுமா? முடியாதுல்ல. இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி. சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் வழங்கும் தனுஷ் இயக்கி நடிக்கும் ராயன் வெற்றி நடை போடுகிறது. சிம்புதேவன் இயக்கத்தில் காமெடி கிங் யோகி பாபு நடிப்பில் போட் வரும் ஆகஸ்ட் 2ஆம் தேதி முதல் திரையரங்குகளில்.